அன்பு தோழர் ஆஞ்சூர் கரிகாலர் நீண்ட காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் பணியாற்றிக் கொண்டிருப்பவர். அவர் உரையை நீங்கள் கேட்டு இருப்பீர்கள். இப்படிப்பட்ட ஆளுமைகள் எல்லாம் என்னை போன்ற எளியவர்களின் தலைமையை ஏற்று இந்த அமைப்பில் பணியாற்றுகிறார் என்று சொன்னால் அவர்கள் எத்தகைய கருத்தியல் வலிமையை பெற்றிருக்கிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாக்கியராஜாக இருந்தாலும் சரி, ஐயா பாட்டு பாடி பேசி அசத்திய ஐயா போதி கணேசன் அவராக இருக்கட்டும், இவர்களால் எப்படி என்னை ஏற்றுக்கொள்ள முடிகிறது? அவர் 58 வயசு, இவருக்கு 52 வயசு, ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர். அவர்கள் அறிவை பெற்ற பிறகு அது வழிந்து ஓடுவதற்கு ஒரு பாதையை தேடிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படியான ஒரு பிளாட்ஃபார்மை தான் நான் உருவாக்கி இருக்கிறேன். ஆனால் தான் இத்தகைய அறிவார்ந்த நபர்கள்லாம் எங்கூட இணைந்து பணியாற்றுகிறார்கள். தோழர் பாஞ்சைப்பா கரிகாலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா கருத்தியல் ரீதியாக இவர் உரையாற்றினார்கள், எழுச்சியாக பேசி உங்களுக்குள் அந்த பௌத்த கருத்துக்களை செலுத்தியிருக்கிறார். மிக்க நன்றி. அடுத்ததாக சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அன்பு மைத்துனர், அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர், மண்ணின் மைந்தன் புரசக்குடி பேராசிரியர் ஜோ சம்பத்குமார் அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். முதலில் என்னுடைய அன்பிற்குரிய மைத்துனர் பேரறிவாளன் அவர்களுக்கு அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழக சார்பில் ஒரு சிறந்த வாழ்த்தோடு பொன்னடை போத்தி மகிழ்வதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். உள்ளபடியே நான் சொல்லுகிறேன், சான்றோர்கள் நிறைந்த, பேச்சாற்றலால் மக்களை கவர்ந்த, அறிவு சிந்தனையோடு இயங்கிக் கொண்டிருக்கிற அத்தனை சான்றோர்கள் பேசிய அவையில் எனக்கும் ஒரு நல்லதோர் வாய்ப்பினை நல்கிய மைத்துனர் பேரறிவாளன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் கருத்தியல் ரீதியாக, அறிவு பெட்டகமாக, அறிவு சிந்தனையாக தன்னுடைய ஆற்றலை எப்படி சொல்ல வேண்டும், எதை சொன்னால் சிறப்பாக இருக்கும் என்பதையெல்லாம் உணர்ந்து இடத்திற்கு ஏற்றார் போல் இங்கு அமர்ந்திருக்கிற 50க்கு மேற்பட்டவர்கள் இருந்தாலும் இந்த கிராமமே அதிரக்கூடிய அளவிற்கு பேச்சாற்றலால் கவர்ந்த அன்பிற்குரிய அண்ணன் கரிகாலன் அவர்கள் பேசிய போது உள்ளபடியே மனம் வந்து இப்படி அமைதியான ஒரு சூழலில் இருந்து கொண்டே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த சிறுவர்கள் எல்லோரும் அப்படியே அவருடைய பேச்சுக்கு கட்டுப்பட்டு எந்த கூச்சலும் இல்லாமல் அற்புதமாக கவனித்துக் கொண்டிருந்தார். அதையேதான் அம்பேத்கர் அவர்களும் திருமாவளவன் அவர்களும், மதிப்பிற்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நம்மளை எல்லாம் அறிவாளிகளாக மாற்ற வேண்டும், சிந்தனையாக செயல்பட வேண்டும் என்கிற முனைப்போடு நம்மளை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அந்த சிந்தனை உணர்வை இவருடைய பொழிவிலிருந்து நான் உணர்ந்தேன். அடிப்படையிலிருந்து நான் திருவாரூர் மாவட்டம் என்பதனால் கம்யூனிஸ்ட் கட்சியை நான் மறக்க முடியாது. அப்படி ஒரு சிறந்த சிந்தனையோடு ஐயா அவர்கள் ரஜினிகாந்த் ஐயா அவர்களும் அற்புதமாக உரை நிகழ்த்தினார். தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களும், பாக்கியராஜ் மௌரியா ஐயா அவர்களும் நூலை வெளியிட்டு சிறந்த ஒரு பாடலோடு நிகழ்த்திய போதி கணேசன் அவர்னா அவர்களும், மேலும் இந்த நூலை பெற்றுக்கொண்ட மதியழகன், அவருக்கு மாமானே எனக்கு சித்தப்பான்னு நினைக்கிறேன், பெரியப்பா அவர்களும், இப்படி ஒவ்வொரு பெயரையும் நான் அழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. மழை காரணமாக இருக்கலாம், பசி நேரம் இருக்கலாம், இதனால் ஒவ்வொரு பெயரையும் நான் சொன்னதாக நீங்கள் கருத்தில் ஏற்றுக்கொண்டு அனைவருக்கும் பணிவான வணக்கத்தினையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரடியாக என்னுடைய பொருண்மைக்கு போகலாம் என்று எண்ணுகிறேன். இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற ஒரு நிலையை மைத்துனர் அவர்கள் எனக்கு வாய்ப்பை நல்கினார். 3 முறை வாசித்தேன். 3 முறை வாசிக்கின்ற போது என்னுடைய கண்ணில் ஒரு கண்ணீர் துளி வந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் மறுக்கப்பட்ட
சமூக சிந்தனையோடு வாழுகின்ற மக்களை எதிர்கால சிந்தனைகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள், எப்படி புரிந்து கொள்வார்கள் என்கிற நிலை அப்படியே சென்று விடுமா என்கிற ஒரு ஏக்கம் நமக்குள் இருந்தது. நம்ம எல்லாம் பாட்டி வாழ்ந்த பாட்டி கதை சொன்னாலே ஓடிடுவோம். பாட்டி கதை சொன்னாலே இது புராணம் பாடிக்கிட்டே இருக்கு, இது வேற வேலையே இல்லை அப்படின்னு ஓடுவோம். அப்படி இருக்கின்ற சூழலில் அதை எப்படியாவது இந்த உலகத்திற்கு எடுத்து எம்ப வேண்டும் என்கிற முனைப்போடு இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பேசியது போல் எத்தனையோ பேர் இவரை வாழ்த்திருக்கலாம், எத்தனையோ பேர் இவர்களை தூற்றிருக்கலாம். என்ன வாழ்த்திருக்கலாம்? சமூக சிந்தனையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் என்று வாழ்த்திருக்கலாம். என்ன அவரை புகழாமல் பழித்திருக்கலாம் என்று எண்ணி பார்த்தால் அவரு சமூகம் சமூகம் என்று ஓடிக்கொண்டே இருக்கிறார், குடும்பத்தை கவனிக்கவே இல்லை என்கிற ஒரு குறை இருந்து கொண்டே இருக்கும். யாருக்கு இருக்கும்? அவங்க குடும்பத்திற்கு. அதை முதலில் எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற முனைப்போடு நான் சமூகத்தோடு குடும்பத்தையும் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு வரலாற்று ஆவணங்களை இதில் எடுத்து எம்பிருக்கிறார். இந்த புத்தகத்தை நான் ஒரு சிறுகதையாக பார்க்க முடியுமா என்று எண்ணி பார்த்தேன். எந்த விதமான கற்பனையும் அல்ல. கற்பனையோடு சிறிய பகுதியாக ஒரு அமைப்பு சார்ந்த ஒரு நிலையாக இந்த புத்தகம் வெளிவந்திருக்கிறதா என்று உற்று நோக்கி கவனித்த போது எந்த விதமான சிறுகதையாகவும் இது இடம்பெறவில்லை. இது ஒரு நாவலாக இடம்பெற்றிருக்குமா என்று எண்ணி பார்த்தேன். ஒரு நீண்ட நெடிய ஒரு வரலாற்றை எடுத்து எம்புகிற ஒரு பகுதியாக இது இடம்பெறவில்லை. இல்லை, இது ஒரு வரலாற்று நூலாக இடம்பெற்றிருக்குமா என்று எண்ணி பார்த்தேன். அதிலையும் இது குறை இருக்கிறது. வரலாறு என்பது முழுமையை பேசுவது. இது எதை எடுத்து எம்புகிறது என்றால் அவரே இந்த புத்தகத்தில் நான் நினைத்தது போல எழுதியிருக்கிறார், நினைவு குறிப்புகளை எடுத்து இயம்புகிறது. அவர் தன்னுடைய பாட்டியின் நினைவை குடும்பத்தோடு எப்படியெல்லாம் இந்த சமூகத்தோடு சிந்தனையோடு அந்த பாட்டி செயல்பட்டிருக்கிறார் என்கிற முனைப்பை எடுத்து எழுந்திருக்கிறது. இதற்கு முதலில் அவர்களுக்கு யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் உத்திராபதி நல்லக்கண் அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய வழியில் இருந்து அவரை அடிவற்றி அவர்கள் 7 பிள்ளைகளாக பெற்றெடுத்த அவர்கள் இந்த சமூகத்தில் ஒரு அடையாளத்தை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவாற்றல் மிகுந்த ஒரு பேரனை கொள்ளு பேரனை அவர்கள் பெற்றெடுத்து இருக்கிறார் என்பது அவர்கள் மேலிருந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் இந்த மழை வரவில்லை. அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அண்ணன் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார், நான் பேசுகின்ற மேடையில் நான் மேடை ஏறிவிட்டால் மழை அப்படியே நின்றுவிடும், பேசிய பிறகுதான் மழை பொழியும் என்று. அந்த இடத்தை அண்ணன் கரிகாலன் அவர்கள் இங்கே அழகான முறையில் எடுத்து இருக்கிறார். அப்படியே நினைச்சிட்டேன் மழை வராது, அதனால துணிஞ்சு நம்ம பேசலாம் அப்படின்னு. ஆனா இருந்தாலும் உங்களுக்கு பசி மயக்கத்துல இருப்பீங்க. ஆனா இங்க பார்க்கும்போது பசி மயக்கமே இல்லை, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறீங்க. இந்த கதையை நான் படித்து தெரிந்து கொண்டேன். ஐயா அவர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்து தெரிந்து கொண்டார்கள். இவர்கள் எல்லாம் நேரடியாக பார்த்த கதையை நான் படித்து சொல்வது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் சொல்ல வேண்டிய நிலையில் நான் இருக்கேன். எப்படி சொல்லியிருக்கிறேன் என்றால், இந்த இடத்தில் உத்திராபதி நல்லக்கண்ணு அவர்கள் 7 சகோதர சகோதரிகளை, அதாவது அவருக்கு மகன் அந்த இடத்துல வந்து நம்முடைய ராசம்மாவுடைய சகோதர சகோதரிகள், அவங்க தான் இவங்களுக்கு தெரிஞ்சவங்க. அதுக்கு முன்னாடி தெரிஞ்சவங்க நம்ம பானுமதி அத்தை அவர்களுக்கெல்லாம் தெரியலாம். ஏன்னா அவர்களுக்கு மதியழகன் மாமா அவர்களுக்கு தெரியலாம், இவருக்கு அதிகமாக தெரிந்திருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அந்த வழியில் வந்த நிலையில் அந்த சமூகத்தை எப்படி கட்டி போடுவது, இந்த சமூகத்தில் நடக்கிற நிலையை எப்படி உருவாக்குவது என்கிற முனைப்போடு செய்திருக்கிறார்கள். இப்பொழுதெல்லாம் நாமெல்லாம் ஒரு புடவை அம்மாவுக்கு வாங்கி கொடுத்தா எங்கெல்லாம் அனுமதி வாங்கணும்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். இதுல ஒரு முக்கியமானது, இந்த குடும்பத்தில் பல சலசலப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். எதை சொல்ல வேண்டும் என்று ஆராய்ந்து சொல்லியிருக்கிறார். எந்த குடும்பத்திலையும் சலசலப்பு இல்லாமலாம் இருக்காது, எந்த குடும்பத்திலையும் துன்பங்கள் துக்கங்கள் இல்லாமல் இருக்காது. ஏனென்றால் இந்த புத்தகம் காலாண்டு காலமாக அழிய பெறாமல் இருக்கிற ஒரு குறிப்பேடு. இந்த குறிப்பை படிக்கின்றவர்கள் இது போன்று நாம் வாழ வேண்டும் என்கிற ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த அடிப்படையில் அவர் அற்புதமாக இதை வடிவமைத்திருக்கிறார். இந்த நூலில் சொல்லப்படுகின்ற அந்த ஒழுக்கமான சிந்தனை என்னவாக இருக்கிறது என்றால், முன்ன எல்லாருமே பேசினாங்க, ராசம்மா ஆத்தா, நம்ம பாட்டிங்கிறோம் ஆச்சிங்கிறோம், எங்க நம்ம இப்போ கொண்டு வரோம். ஆனா வழக்கமா நம்ம ஆத்தா என்கிற கட்டமைப்பு முறை, அந்த சொல்லாடல்களை இவரும் கையாண்டிருக்கிறார். திருநெல்வேலியில் ஆட்சி என்று ஆத்தா என்றால் அம்மாவை அழைப்பார்கள் என்று சொல்லுகிற முறையை சொல்லியிருக்கிறார். அதற்கு முன்பாக ஒரே ஒரு வரியை மட்டும் நான் சொல்லிவிட்டு அந்த நிலைக்கு போகலாம் என்று எண்ணுகிறேன். இந்த புத்தகங்கள் 122 பக்கங்களை கொண்டிருக்கிறது, 10 அத்தியாயங்களை கொண்டிருக்கிறது. முதலில் கடைசி மூச்சு என்கிற நிலை.
நிறைவாக வரலாற்று ஆனால் அப்படின்னு முடிச்சிருக்கிறார். இதுல சமர்ப்பணம் செய்யப்பட்டிருக்கிற நிலை இருக்குல்ல, யாருக்கு செஞ்சிருக்கிறாங்க? யாருக்கு செஞ்சிருக்காங்க? ஆமா, அவங்க யாரு? அம்பேத்கரோட முதல் மனைவி. அம்பேத்கர் சொல்லுகிறார், இவங்க இறந்து போனது 29/7/2024. இவங்களுக்கு அவங்களுக்கு பொறுத்த இருக்கு. மச்சான் ஆய்வு செஞ்சாரா என்னன்னு தெரியல, ஆனா நான் பார்த்தேன். இந்த 7வது மாசம் இருக்குல்ல, அந்த 7ஆம் நாள் தான் நம்ம பிறந்திருக்கிறாங்க. 27ஆம் தேதி தான் அவங்க இறந்திருக்கிறாங்க. இவங்க 29 27 இறந்திருக்கிறாங்க. 27/5/1935 இறந்திருக்கிறாங்க. இப்ப இவங்க 2 பேருக்கு என்ன ஒற்றுமை இருக்குன்னா ஒரே ஒரு வரிதான். அம்பேத்கர் உயர்ந்த கல்வியும் உண்மை திறனையும் வளர்ப்பதற்கு ராமாபாய் உறுதுணையாக இருந்திருக்கிறார். அப்படிதான் இந்த ராசம்மா ஆத்தா மதியழகன் சித்தப்பாவையும் மற்ற குழந்தைகளையும் கல்வியில் உயர்த்துவதற்காகவும் உண்மை திறனை வளர்ப்பதற்காகவும் அவர் பாடுபட்டிருக்கிறார் என்கிற குறிப்பை நான் புரிந்து கொண்டேன். ஏனென்றால் அந்த வழியில் வருகின்ற அவங்க திருமணமாகும் போது 13 வயது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்க விதவை ஆகின்ற போது 25 வயது இருக்குன்னு நினைக்கிறாங்க. சின்ன வயதுல ஒரு 4 குழந்தைகளுக்கு அம்மாவாக இருக்கின்ற ஒரு சூழல். அந்த சூழல்ல கணவன் இல்லாமல் வாழ்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு சூழல்? எந்த சடங்கு முறைகளிலும் அவர்கள் கலந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு நல்ல நிகழ்வுகளையும் போய் முன்னின்று இருக்க முடியாது. ஆனால் அவருடைய பார்வை மட்டும் என்னவாக இருந்தது என்றால், நம்முடைய மகன் மகள்களை இந்த சமூகத்தில் ஒரு அடையாளமாக உருவாக்க வேண்டும். அந்த அடையாளத்தை உருவாக்கி காமித்தார். அப்படிதான் மதியழகன் அவர்களும் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். ராமதாசு அவர்களும் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவராக இருக்கிறார். தன்னுடைய அடையாளத்தை உருவாக்கக்கூடிய சிந்தனையோடு செயல்பட்டு பல்வேறு கஷ்டங்களை துன்பங்களை அவர் பட்டிருக்கிறார். அந்த துன்பத்தை மட்டும் அவர் எடுத்து சொல்லவில்லை. நான் முழுமையான அந்த நிலையை நான் சொல்லிவிட்டு பக்கத்தை சொல்லுகிறேன், அடுத்தது புரட்டி பாருங்கள். மச்சான் அவர்கள் கட்டளையிட்டார், அதில் பக்கத்தோடு நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா நீங்களாம் படிக்கணும், அவங்கள பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இந்த நேர்காணல் செய்கின்ற போது ஐயா அவர்கள் சொன்னார், ஒரு புத்தகத்தை வெளியிடுவது என்பது எவ்வளோ சிரமமானது. 10 மாதம் சுமந்து பெற்றெடுக்கிற அந்த தாய் நிலையாக இருக்கிறது என்று அவர்கள் அற்புதமாக எடுத்து ஏற்பினார். அப்படி இவருடைய சிந்தனை என்பது எப்படி இருக்கு என்றால் பேச்சு வழக்கிலேயே இருக்கிறது. அவர் ஏதோ பாட்டிக்கிட்ட உரையாடினது போலே இருக்கிறது, பாட்டியோடு பேசியது போல இருக்கிறது. ஆனால் இவர் வாங்கிய கதையெல்லாம் இவர்கள் போன்ற சான்றோர்கள்ட்ட பெற்றிருக்கிறார். ஆனா இவர் அந்த பாட்டிக்கிட்ட பேசினது போலயே எழுதியிருக்கிறார். பேச்சு நடையிலேயே அந்த எழுத்து இருக்கிறது. இந்த வட்டார வழக்கு சொல்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவர்கள் எங்கெல்லாம் துன்பப்பட்டிருக்கிறார்கள் என்கிற முனைப்பையும் எடுத்து எழுப்பப்பட்டிருக்கிறது. அந்த வகையில இவங்க ராமதாஸ் அவங்கள இந்த பாட்டிக்கு ராஜிமாமின்னு செல்லமா அழைப்பாங்க அப்படின்னு அவங்க அதில் சொல்லியிருக்கிறார். அவங்க பேர் ராஜலட்சுமி. ராஜிமாமின்னு அவங்களுடைய மூச்சு, பாட்டியோட மூச்சு நிற்கிற நிலையில எல்லாத்தையுமே அவர்கள் தான் சுமந்திருக்கிறார் என்று அவர் எழுதியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு நிலையில இவர்களோடு அன்போடு இருக்கிறார், பாசத்தோடு இருந்த பாட்டி இவர்கள் கொடுக்கிற பொருளை கூட வாங்க மறுக்கிறார். கடைசி மூச்சில் யார் கொடுத்தால் சரியாக இருக்கும், ராஜிமாமி கொடுத்தா சரியா இருக்கு என்று எண்ணுற அளவிற்கு அந்த மருமகள் பார்த்திருக்கிற நிலை என்பது எவ்வளவு பெரிய சிறப்பு. இப்பெல்லாம் அதிகமா திருமணம் ஆன உடனேயே குடும்பத்தை பிரிச்சுட்டு ஓடுற நிலைதான் இருக்கு. நம்ம எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் அவங்க மாமியார் என்ன அவங்கள சத்தம் போட்டிருக்கலாம், அதை கூட பொருள்படுத்தாமல் அவர் செய்திருக்கிறார் என்றால் பாராட்டுக்குரிய ஒரு சிறப்பு. அவர் மட்டும் இல்ல, மற்ற மருமகளும் உடன் இருந்திருக்கிறார்கள் என்பது முக்கியமானது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு கால சூழல், அவங்க அருகிலே இருந்திருக்கிறாங்க, இவங்க எல்லாம் கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால எப்பொழுது வருகின்ற போது அவர்களிடம் அன்பு இருக்கிறது, கூட இருந்ததுனால அவங்களுடைய அதிகமான அன்பு இருந்திருக்கிறது. அதுவும் கடைசி நேரத்தில் பார்ப்பதுதான் முக்கியமானது. கடைசி நேரத்தில் யார் பெற்ற பிள்ளை கூட பார்க்க மாட்டார்கள், எட்டி உதைக்கிற சூழல் மருமகள் பார்த்திருக்கிறாள் என்றால் அது எவ்வளவு ஒரு நிலை. அதை அழகாக பதிவு செய்திருக்கிறார் இந்த நூல்ல. இதுல மதியழகன் மாமா அவருக்கு மாமா, எனக்கு பெரியப்பா. அவரு படிப்புல கெட்டிக்காரரா இருந்திருக்கிறார். மாடு மேய்க்க போகும்போது ஒரு கையில மாட்டையும் ஒரு கையில புத்தகத்தையும் எடுத்துட்டு போயிருக்கிறாரு. படிப்பை விடவே இல்லை.
அதுக்கு மூல காரணம் யாரு? ராசம்மா ஆத்தா தான். அவங்க என்ன சொல்லுவாங்க, நம்மளுடைய தாய் என்ன சொல்லுவா என்றால், நான் என்னுடைய தலையை அடமான வைத்தாவது உன்னை படிக்க வைக்கிறேன், நீ செல்லு என்றுதான் சொல்லுவேன். அப்படிதான் சொல்லியிருப்பார் நினைக்கிறேன். தாய் அப்படிதான் உணர்த்தியிருப்பா. அதனாலதான் அவருக்கு அந்த படிப்பின் மீது நாட்டம் இருந்து அவர் அது கொத்தங்குடி, எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கும் போது நம்ம ஊரை அழகா பதிவு செஞ்சிருந்தாரு மச்சான். கொத்தங்குடி, மருங்கூர், நம்ம நெடுங்குளத்துக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு உறவு. என்னோட அத்தை தான் தேவிகா, தேவதாஸ் தேவிகாங்கிறவங்க தான் என்னோட அத்தை. இப்போ இந்த ஊர்ல வந்து நான் பேசுவதற்கே ஒரு மகிழ்ச்சி தான். அந்த பேசுவது என்பது உருவாக்கி தந்த மைத்துனர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு முறை. அவர் அந்த படிப்பு படிச்சுட்டு பூம்புகார் கல்லூரில் படிக்கிறதுக்காக போறாரு. அப்போ கூட அவருக்கு அவ்வளோ நிலையில உதவி செஞ்சிருக்கிறாங்க அந்த அம்மா. அது அழகா இவங்க பதிவு செஞ்சாங்க. திருமணத்தை செஞ்சுட்டு அவங்க போகும்போது அந்த மாதிரி ஆத்தா இருந்த நிலை அதெல்லாம் அவங்க கூட பார்த்தது. அவங்க தலைமையில எந்த அளவுக்கு நின்னதோ அது போல தன்னுடைய இந்த இடத்துல ஐயாறு அவர் மறக்கவே முடியாது. ஐயாறு சொல்லாம நம்ம போகவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறேன் இந்த குடும்பத்திற்காக, அவ்வளோ கஷ்டம். அவர் மட்டும் இல்ல, நடராஜன் வாத்தியார், அவர் வந்து வாத்தியார் வேலையில் இருக்கும்போது ஆசிரியராக இருந்திருக்கிறார். அவர் இருக்கின்ற போது முதல்ல தங்கை மீது தான் அவருக்கு பாசம் அதிகமாக இருந்தது. தீபாவளி வந்துட்டுனா முதல்ல புடவை எடுத்துட்டு வந்து கொடுப்பாரு. இப்பெல்லாம் நம்ம புடவை எடுத்துட்டு வந்து கொடுத்தோம்னா பிடிக்கலன்னா கொடு அப்படின்னு பிடிக்கிட்டு ஓடிடுவோம். நான் கொடுக்குற புடவை கட்ட முடியலன்னா நீ எதுக்கு போட்டு திட்டிட்டு போயிடுவோம். ஆனா அவர் நைட்டு முழுக்க தங்கச்சிக்கு பிடிக்கலன்ட்டு அழுதுருக்கிறார், கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறார். அழுது மட்டும் இல்ல, தங்கச்சிக்கு பிடிச்ச மாதிரி மறுநாள் வந்து புடவையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிறார். எவ்வளவு பெரிய சிறப்பு பாருங்க. அவர் நினைச்சிருந்தா இது என்ன நம்ம செய்யதான் இருந்திருக்கிறோம். ஆனா இவங்க 3 பேருமே அவர் ரொம்ப நம்பி இருந்திருக்கிறார். எனக்கு உதவி செய்வாங்க என்கிற ஏக்கம் இருந்திருக்கிறது. அவர்கிட்ட தான் ஓடி போய் கேட்பாங்களாம். இந்த கொத்தங்குடியில இருக்கிற ஆத்தா கூட கொல்மாங்குடிக்கு வர வச்சு மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கி கொடுத்த பதிவெல்லாம் அழகா காட்சிப்படுத்திருக்கிறேன். இந்த புத்தகத்துல எல்லா இது இருக்கு. சரி, அதுதான் மகளுக்கான உறவுகள் தான் அப்படி இருக்கிறது என்றால், கொல்லி பேத்தியிடமும் பாசமாக இருந்திருக்கிறார். பாசமா இனியான்ட்டு அவளை ஏங்கி இனியா மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறாங்க. இனியா யாராவது திட்டிட்டா அடிச்சுட்டா உடனே போய் இந்த கண்ணீர் விட்டும் அந்த பாசத்தில் பொங்கி எழுதுற நிலை. அதை விட என்னன்னா, ஒரு நிமிடம் கூட இல்லாம மகன் வீட்டுல இருக்கிற தொலைபேசியில இருந்து அவர்கிட்ட பேசணும், என் பேரை சொல்லி என்கிற ஏக்கத்தோடு இருந்திருக்கிறார். அப்படின்னா என்ன உணர்வு என்றால், அவர்கள் மகனையும் அன்போடு வளர்த்திருக்கிறார். அந்த வழியில் பேர பிள்ளைகள் பேத்திகளை எப்படி அன்போடு பார்க்கிறார் என்கிற நிலை நான் பார்த்தேன். நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறோம், கடவுள் இல்லை. கடவுள் என்பது யார் என்றால் உண்மைதான். நம்ம எல்லாம் இதயத்துல வச்சிருக்கிறேன்னு சொல்லுவோம். நான் உன்னை இதயத்துல வச்சிருக்கேன், நீ இதயத்துல வைக்காதரா, உன்னுடைய மூளையில் வை என்று சொல்லுகிறான். இதயத்துல என்ன இருக்கு? ரத்தம் தாங்க இருக்கு. அது துடிப்புக்காக தான் அது. இங்க என்ன தோணுதோ அதுதான் செயல்படும். இந்த சிந்தனை என்பது என்னவாக தோணுகிறதோ அதுதான் செயல்படும். அதுதான் சொல்லியிருக்கிறார். அவர் கடவுள் இருக்கு இல்லைங்கிறத அந்த அம்மா பொருள்படுத்தல. சூரிய பகவான் இயற்கையை வேண்டியிருக்கிறார். எந்த உணவை எடுத்தாலும் உடனே சூரிய பகவானை வேண்டியிருக்கிறார். அது ஏதோ அந்த குடும்பத்துல வந்து பானுமதிங்கிற ஒரு பெண், 3 ஆண்களுக்கு மத்தியில பாசமா வளர்க்கப்பட்ட ஒரு பெண்மணியாக இருந்திருக்கிறார். ஒரு பக்கத்து வீட்டு அம்மா அந்த பாவு காய்ச்சி அந்த கொடுக்குற அந்த அதிர்ஷ்ட மாவை அவரை தின்று விட்டு போய் ஒரு நாள் ஃபுல்லா பதுங்கி இருக்கும்போது அவங்க அப்பா பின்னாடியே பதுங்கி வருகிற நிலையை பார்க்கும்போது அவங்க அப்பா வந்து திரும்ப போய் கடையில வாங்கிட்டு வந்து பொருளை கொடுத்துட்றாங்க. அப்படி பாசம் பொழிந்த ஒரு தகப்பனார் அவரையே துன்புறுத்துகிறார். ஒரு குளத்தில் போட்டு அமுக்குவதை கேட்டு ஓடி போய் அந்த பார்க்கிற நிலை. அப்போது அவர் சொல்லுகிறார், தகப்பனார் சொல்லுகிறார், எனக்கு உடல்நிலை நலிந்து போகிறது, உடலால் நான் பாதிக்கப்படுகிறேன், உடல் ரீதியாக இந்த சமூகத்தில் என்னால் வாழ முடியலை, உங்களை பார்க்க முடியலை என்கிற ஏக்கம் இருக்கின்ற போது என்னுடைய ஒரே மகளை எனக்கு கண்ணீர் வருது. அது படிக்கின்ற போது அப்படித்தான் வந்தது. ஒரே மகனை நான் எப்படி விட்டு செல்வது என்று அவர் ஏக்கத்தோடு, அதனாலதான் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். உடனே அவங்க தான் ஓடி வந்து அம்மா சொல்லியிருக்கிறாங்க. இப்படி பார்க்கின்ற போது அப்படிப்பட்ட ஒரு வளர்ப்பு முறையோடு அந்த அம்மா இந்த கிராமத்துல, அதுவும் கட்டி கொடுத்த இடம் வேற இடம், இந்த கட்டி கொடுத்த இடத்துல இருந்து இங்க வந்து காத்தாயின்னு அவங்களை அழைப்பாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே காத்தாயிங்கிறவங்க இன்னொருத்தவங்களை யாரும் அழைக்கிறாங்க, அண்ணன் ஒய்ஃப அழைக்கிறத இருக்கு. அவங்க கணவரோட சேர்த்து சொல்வதா அந்த நான் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி வந்து அவரை வந்து இந்த கிராமத்துல அதுவும் தனியா ஒரு வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. அவங்க அண்ணன் தம்பிமார்கள் அவ்வளவு பாசமா வச்சிருக்கிறாங்க. அவங்கள வைத்து இந்த ஊர்ல ஒரு கணவன் இல்லாம ஒரு 4 பசங்களை வளர்க்கணும்னா எவ்வளவு பெரிய சிக்கல் இருக்கும். எத்தனை பேர் அவர்களை கேலி கிண்டல் செய்திருப்பார்கள். அப்படி இருந்த நிலையிலும் அவள் தன்னுடைய கூடைகளை சுமந்து
அந்த கிடைக்கிற பொருள்களை வைத்துக்கொண்டு அந்த மார்க்கெட்டுக்கு போய் பொருளை வாங்கிட்டு வந்து இந்த மகன்களை உயர்த்த வேண்டும். அதுதான் அவங்களோட குறிக்கோளாகவே இருந்திருக்கு. எந்த சிந்தனையும் இல்லை. நிறைய பண்ணைக்காரர்கள்லாம் ஐயா அவர்கள் பேர் சொல்லி சொன்னார். அதெல்லாம் கோபால் ஐயா, அந்த ஐயா வந்து நல்ல கொள்முதல், அதாவது நெல் வியாபாரிகள்ல பெரிய ஆளா இருந்திருக்கிறார். அப்போல்லாம் நம்ம சமூகத்துல பெரிய ஆளா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு சிறந்தது. அதுவும் ஐயர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பாலா ஐயர் கொல்மாங்குடியில அவரோட நெருக்கமான தொடர்பு இருந்துதான். இந்த ராணியாத்தா போய் ஏதோ ஆடை போய் கட்டும்போது இன்னாரு தங்கச்சாணி அப்படின்னு சொல்லி மன்னிச்சு விட்டதா அந்த மதிக்கக்கூடிய இப்பெல்லாம் பாருங்க, இப்பவே ஆணவ படுகொலை நிறைய நடந்துட்டு இருக்கு. சமூகத்துல கிராமத்துல நடந்து போக முடியல, என்ன ஜாதி இப்படி செருப்பு போட்டு போயிட்டான்னு அடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அப்பொழுது இணக்கமாக வாழுகிற அந்த இணக்கம் எப்படி கிடைத்திருக்கிறது என்றால் வளர்ப்பும் சிந்தனையும் தான், அறிவு தான், சிந்திக்கிற ஆற்றல் தான். அப்பொழுதெல்லாம் சாதி என்பது இல்லை. ஆற்றல் சாதி அதிகமாக இருந்தது, ஐயா போன்றவர்களுக்கெல்லாம் தெரியும். ஆனா அந்த சாதியை மறுக்கப்படுகிற அறிவு சிந்தனை அதிகமாக இருந்திருக்கிறது. அன்போடு அரவணைக்கக்கூடிய ஆற்றல் படைத்ததாக இருந்திருக்கிறது. அப்படி அவங்க சொல்லுகிற முறையை பார்க்கிறோம். மணிமேகலை தாத்தா வந்து அதிகமா படிச்சாங்க அப்படிங்கிறது இப்பதான் அவங்க பார்த்தாங்கன்னு சொல்றாங்க. 12ஆம் வகுப்பு வரைக்கும். அதே மாதிரி கலப்பு திருமணம் செய்து கொண்ட நிகழ்வு எல்லாம் நிறைய பேர் நீங்க புத்தகத்தை பத்தி அதிகமா பேசிட்டீங்க. விட்டு போன பகுதியை தான் நான் பேசுறேன். அப்படி அவர் பதிவு செய்கிற இந்த நிலை என்பது நேர்காணல் மூலமாக பெற்ற அறிவா இருந்தாலும் இடைவிடாமல் அவர்களை கேட்டறிந்து அதை அப்படியே பக்குவமாக, யாரையும் அந்த நூல்ல மரியாதை குறைந்து, நான் கூட சொன்னேன்னா மச்சான் அதிகமா நீங்க ராஜா மாமா தர்மு மாமா அப்படி மாமா மாமான்னு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே, அந்த மாமாவை நீங்க எடுத்துட்டு ராஜா கமா தர்மு அப்படின்னு போடலாமே அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா அப்படித்தானே சொல்லுவோம், திரும்ப திரும்ப ஒரு சொல்லாடல் வருகின்ற போது என்னன்னு. ஆனா அவர் சொன்னார், எப்பொழுதுமே அந்த மரியாதை குறையாமல் இருக்க வேண்டும். அப்படித்தான் என்னுடைய பாட்டி வளர்த்தார். என்னுடைய பாட்டி, நான் நவோதயா பள்ளியில படிக்கும்போது ஐயா சொன்னாரு, படிக்கின்ற போது யாருமே வந்து பார்க்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அம்மா கூட வந்து பார்க்கலன்னு ஒரு ஏக்கம். ஆனா பாட்டி வந்து மணிக்கணக்கா வந்து அங்க நின்றுகிட்டு இவருக்காக செய்து கொடுக்கிற அந்த நிகழ்வு எல்லாம் பதிவு செய்திருக்கிறார். ஒரு நிலையில இறுதி கடைசி மூச்சுங்கிற ஒரு நிலையில இருக்கின்ற போது வச்ச அவர்கள் அவங்க வீட்டுக்கு வந்து பாட்டி 2 நாள் 3 நாள் அழைத்து வருகிற ஒரு சூழல் இருந்திருக்கு. அப்போ அத்தை பானுமதி அவர்கள் அவருக்கு தின்கிற பண்டங்கள், முறுக்கு, இந்த மாதிரி பிடிச்சதை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அதை அந்த அம்மா ராசம்மா பாட்டி அதை எடுத்து ஒவ்வொரு கையிலையும் கொடுக்குற நிலையை சொல்லிட்டு அவர் ஒரு பதிவு பண்ணியிருப்பார். என்னிடம் கொடுத்து என் மனைவியிடம் கொடுக்க சொன்னாள், அவரிடம் கொடுக்க சொன்னாள் அப்படின்னு ஒரு பதிவு பண்ணியிருப்பார். கொடுத்து விட்டு இவர் அப்படியே விடல, அந்த எழுத்து அப்படியே விடல. கொடுக்கும் போதே அம்மா கடவுளிடம் வேண்டினாள். என்ன வேண்டினாள்? என்னுடைய மகன், மகள், பேரப்பிள்ளை எல்லோரும் நல்லாக இருக்க வேண்டும் என்று மனதளவில் வேண்டியதாக அம்மா சொன்னதாக இவர் பதிவு செய்கிறார். அப்போ ஒரு அவங்க நினைச்சிருக்கலாம் கடைசி மூச்சு, இவரு நினைச்சிருக்காரு, உடனே நினைச்சிருக்கிறார். என்ன நினைச்சிருக்கிறாருன்னா இதுதான் கடைசி மூச்சா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம், அவருடைய ஏக்கம், மனநிலை அப்படி இருந்திருக்கிறது. ஒரு லாஸ்ட் வரைக்கும் அவர் பார்க்கலங்கிற ஒரு ஏக்கத்தோடு இருந்திருக்கிறார். அதில் ஒரு பதிவு பண்ணியிருப்பார். ரொம்ப ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு செயல். எல்லாருமே நெடுங்குளத்துக்கு பாட்டி இறந்தோன்னு அழைச்சிட்டு வந்துட்டோம். எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா நெடுங்குளத்திலிருந்து ஒரு ஆளா வந்துட்டு இருக்கிறாங்க. மதிமாமாவும் காரைக்கால்ல இருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க. இங்க எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு கொஞ்ச நேரத்துல அது 3 பேர், மணிமேகலை, பானுமதி, இவங்க எல்லாம் சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அழுதுட்டு அப்படியே கொஞ்சம் ஏதோ ஒரு நிலையில் வயதானவர்கள் இறந்து விட்டார் என்று அவர் கடந்து விட்டார்கள். ஆனால் நான் என்ன சிந்தித்தேன் என்றால், இவர்கள் எல்லாம் வளர்ப்பதற்காக என்ன பாடுபட்டால், எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டால், எப்படியெல்லாம் அந்த குழந்தையை வளர்த்தால் என்கிற சிந்தனையோடு நான் அதை சிந்தித்துக் கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட ஆத்தாவை இறுதி மூச்சு இருக்கின்ற போது என்னால் வர முடியலையே. அவருக்கு முதல் நாள் சோர்வாயிடுச்சா, உடம்பு வேலை நிமித்தமாக சோர்வாயிடுச்சு. பார்க்கணும்னு என்ன வரை பார்க்க முடியல. மறுநாள் அந்த வேலையை முடிச்சுட்டு கிளம்பி வரும்போதே மனைவிக்கு சொல்லிட்டாரு, தயாராரு, நான் வந்து உடனே கூப்பிட்டுட்டு போறேன்னு. போறதுக்கு முன்னாடியே ராஜிமாமி போன் அடிச்சிட்டாங்க. மூச்சு இழுத்து கொண்டிருக்கிறது என்று கிடைத்த உடனே இவருக்கு உடனே ஒரு 10 நிமிடத்துல அந்த இடத்துக்கு போயிட்டா. பச்சூர் பக்கத்துல இருக்கிற இடத்துக்கு 10 நிமிடத்துல அங்க நான் போயிட்டேன். நான் போயும் இந்த நிலையை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு சொல்லியிருப்பாரு. 3 மகன்கள், மதியழகன், ராமதாஸ், நடுப்புற இருக்கிற அன்பழகன். இந்த அன்பழகன் கடைசியில் இருக்கிற ராமதாஸோடும் எங்க குடும்பத்தோடு இணக்கமா இல்லை. ஆனா அவர் இஞ்சிக்குடியில வசித்துக் கொண்டிருக்கிறார். அவங்க எல்லாம் ஒரு இடத்துல இருந்திருக்காங்க. அவங்க காரைக்கால் நேரு நகர், இவங்க பச்சூர் பக்கம் இருந்திருக்கிறாங்க. இஞ்சிக்குடியில அவங்க வந்து வசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் ரொம்ப நெல் கொள்முதல் செய்யப்படுகிற இடத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு, எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறார். யாருமே நேரடியா வரல. ஆனா அந்த கஷ்டத்தை கூட சந்தோஷமாக செய்திருக்கிறார்கள், மகிழ்ச்சியாக செய்திருக்கிறார்கள். என்ன என்றால், அம்மா பட்ட துயரத்தை உணர்ந்து ராசம்மா என்கிற பாட்டி
கஷ்டப்பட்டதை உணர்ந்து அவர்கள் செய்திருக்கிறார். அப்பொழுது இவர் தான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறார். அந்த மாதிரி பாட்டி வந்து உடல்நிலை நலிவுற்று ரொம்ப சாப்பிட முடியாம அந்த உடல் நலிவுற்று மெலிந்து போயிருக்கிறாள். அவருடைய எழுத்த பல்லு கூட அவர் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பல்லு கூட எழுத்த மாதிரி இருந்தது, எழுத்தாரு. அப்போ மாமா பேரளத்திலிருந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு பதிவு சொன்ன உடனே அந்த பாட்டி தலையை திருப்பி அந்த வாசலை பார்த்து கொண்டே இருக்கிறது என்று பதிவு பண்ணியிருக்கிறார். பார்த்து கொண்டே இருந்த பாட்டி மாமா வந்துட்டாரு. மாமா பார்த்த உடனே அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு பேசிட்டு அவர் கிளம்பும் போது அவருடைய ஆடையை அப்படி கைப்பற்றி இழுக்கிறார். இழுத்து கொண்டு கொஞ்ச நேரத்துல மாமா கிளம்பி போறாரு. ஒரு 10 நிமிடத்துல அவர் இறந்து போறார். அதை ஏக்கத்தோடு எழுதுகிறார். இதற்காக தான் கடைசி மூச்சை வைத்துக் கொண்டிருந்தாயா, மாமாவை பார்ப்பதற்காக என்கிற நிலையை அழகாக பதிவு செய்கிறார். அதாவதுங்க, ஒரு கதையை அல்லது உண்மை நிகழ்வை பதிவு செய்கிற முறை இருக்குல்ல, இதை நீ எத்தனை முறை படிச்சாலும் படிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்ப சொன்னாங்க, ஐயா சொன்னாங்க, நான் இதை படிச்சுக்கிட்டே இருந்தேன், என்னால் அந்த புத்தகத்தை வைக்கவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. உண்மைதான். உண்மை நிகழ்வை நாம் படிக்கின்ற போது உண்மையாகவே அது நடப்பது போல் காட்சியளிக்கிறது, நம்மளை ஈர்க்கிறது, அந்த குடும்பத்தோடு நம்மளை ஒன்றி போக வைக்கிறது. அந்த குடும்பம் என்னவாக இருக்கிறது என்பதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு கிண்டலா பாட்டி சிரிக்கிற நிலை, பாட்டி கிண்டல் பண்ற நிலையெல்லாம் அவர் ஐயா மச்சா அவர்கள் பதிவு செய்திருப்பார். இவங்க வந்து காய்கறி இந்த மாதிரி பொருள் வைக்கிறது, நிறைய பேர் கடன் வாங்கிடுவாங்க. அந்த கடனை கேட்பதற்காக இவர் ஒரு நாள் உடல்நிலை சரியில்லைன்னு பாட்டிக்கிட்ட சொல்லி லிஸ்ட்டை போட்டுட்டார். யாராவது பேர் எழுதி இவர் போய் ஊர் முற்றத்தில் நின்று எல்லாரும் பேரையும் படித்து நீங்கள் எல்லாம் காசு தரல அப்படின்னு இவர் சொல்லியிருக்கிறார். இப்போல்லாம் அந்த மாதிரி சொன்னால் என்ன நடக்கும்? அவ்வளோதான். ஆனால் இவங்க பேசிட்டு வந்த நிகழ்வை அவரோட பாட்டிக்கிட்ட மற்ற மக்கள் எல்லாம் இப்படி சந்தோஷமா பேசியிருக்கிறாங்களே, நீனே வந்து கேட்டிருக்கலாம் ரசமா, அவன் வந்து என் பேரை ஏலம் போட்டு இந்த கிராமத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க பாருங்க. இப்போ நடக்குமா? அந்த மாதிரி நடக்குமா? சாதாரண குழந்தைக்குள்ள சண்டை நடந்ததுன்னா உடனே அடிப்படை சண்டையாகிடும், மாறிடும். ஆனால் அப்பொழுது மக்களிடம் ஒற்றுமை இருந்திருக்கிறது, மக்களோடு இணக்கமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லைங்க, எல்லாருமே இணக்கமாக இருக்கிறார்களா என்று எண்ணி பார்த்தால் எல்லாருமே இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ராசம்மா பாட்டி இணக்கமாக பழகியிருக்கிறார். அந்த கிராம மக்களோடு இணக்கமாக இருந்திருக்கிற அந்த பதிவுகள் எல்லாம் அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனுமதி அத்தையை வந்து 6ஆம் வகுப்புலேயே அவங்க படிப்பை நிறுத்திட்டாங்க. உடனே அவங்க ராணி அத்தா வந்து இராணுவத்தில், அவங்களுடைய கணவர் வந்து இராணுவத்தில் இருக்கிறாங்க. இவங்க அங்கே போகணும், ஒரு சூழல் இருக்குது, அவங்களுக்கு துணைக்கு ஆள் இல்லை. அப்போ வந்து கேட்கும்போது, நீங்கள் உங்கள் பொண்ணு அனுப்பிவிடுவீங்களா, இப்போ அனுப்பிவிடுவீங்களா, என் பிள்ளைய படிக்காமல் நீ வந்து குட்டி சொல்லாக்குறியா அப்படின்னு நம்ம எண்ணுவோம். எந்த மறுப்பும் இல்லாமல் அந்த பொண்ணு அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்களும் போய் அங்கே பாதுகாப்போடு இருந்து வருகிறாங்க. ஆனால் அவங்க படிச்சிருந்தா அது வேறு நிலையே மாறி இருக்கும். அடிக்கடி அண்ணன் அவர்கள், திருமாவளவன் அண்ணன்லாம் எனக்கு வந்து பேச்சில் வந்து முக்கியமானது, அதெல்லாம் நம்ம வந்து அண்ணன் அழகாக சொன்னார். அடிக்கடி சொல்லுவார் அவர், நம்ம எல்லாம் அறிவாளிகளாக மாற வேண்டும், அறிவு சிந்தனையோடு மாற வேண்டும், எல்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது மட்டும்தான் நம்மள்ட்ட இருந்து எவனுமே தூக்க முடியாது, எடுக்க முடியாது என்பதை சொல்லுவார். அமைப்பாக திரளுவோம், அமைப்போடு செயல்படுவோம் என்று அவர் உச்சரிப்பார். அப்படி அமைப்போடு அவர் ஒற்றுமையாக அக்கா தங்கச்சி என்கிற பாகுபாடு இல்லாமல் அந்த குடும்பத்தை கட்டுக்கோத்த அந்த ராசம்மா பாட்டி எந்த அளவிற்கு சிரமப்பட்டிருக்கிறார். எப்படியெல்லாம் தங்கச்சியோட மனசை நோக விடாமல் மகனுடைய உச்சத்தை உச்சி முகர்ந்து அவருடைய மகன்களை ஒற்றுமையாக்கி, அந்த ஒற்றுமையாகி அவர்கள் எடுத்து சொன்னார். திருமணத்துக்கு வந்து டக்குன்னு அவருக்கு செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எனக்கு நினைவுல ஒரிசாவில இருந்து பொண்ணு அழைச்சிட்டு வந்தது, யாருன்னு ஜெயராமன். அந்த நிகழ்வையும் அழைச்சிட்டு வந்துட்டாலும் அந்த திருமணத்தை செஞ்சு வச்ச அந்த நிகழ்வெல்லாம் பதிவு செஞ்சிருக்கிறார். அதில் இருக்கிற அனைத்து பேரையும், ஒரு பேரையும் உள்ளவர் எல்லாத்தையும் சொல்லிட்டார். குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லிட்டார். இது மட்டும்தாங்க நம்மளோட சந்ததிகளை உருவாக்கும். உங்களை பற்றியான புரிதல் அவர்களுக்கு ஏற்படும். காலாண்டு காலமாக இது அழியப்படாத ஒரு நூலாக மாறும். உங்களுடைய குழந்தைகள் எடுத்து சொல்லும். உங்கள் குழந்தைகள் என்னவாக எடுத்து சொல்லும் என்றால், அறிவார்ந்த குடும்பத்தில் நான் வளர்ந்திருக்கிறேன், அறிவு பெட்டகத்தில் தலை தூக்கி இருக்கிறேன், இதை உருவாக்கிய இந்த குடும்பங்கள் எப்படியெல்லாம் பல கஷ்டங்களை பெற்றாலும் கல்வி ரீதியாக எப்படி உயர்ந்திருக்கிறது என்கிற முனைப்பை இந்த நூல் உயர்த்தும். இந்த ஒரு 2-3 இடத்த மட்டும் நான் சுட்டி காமிச்சிடறேன். ஏன்னா மாமா மச்சான் வந்து அதை சொல்லியிருந்தாங்க. இந்த பக்கத்தில் நீங்கள் சொல்லும்போது அவங்க ஆர்வமாக அதை பிரட்டி பார்க்க முடியும் அப்படின்னு. நிறைய காலத்தை கருத்தில் கொண்டு சொல்லுகிறேன். காத்தான் ஐயாவின் இறப்புக்கு பிறகு ஐயா தான் தன் தங்கையும் பிள்ளையும் அழைத்து கொண்டு வந்து நெடுங்குளத்தில் தன் வீட்டில் தான் வைத்திருந்தார். எத்தனாவது பக்கத்துல? 30வது பக்கத்துல. ஏன்னா அப்படியே நான் ஏன் படிக்கிறேன்னா, நீங்க அதை படிக்கணும். அதை சொல்லும் போது அடுத்த சொல்றாங்க, என்னதான் பாசமாக பார்த்து கொண்டாலும் அண்ணி இருக்கிற வீட்டில் இருப்பது அவ்வளவு உசிதமாக இருக்காது.
எப்படி இருந்தாலும் நம்ம வந்து வந்தாலும் அண்ணி என்ன இருந்தாலும் ஒரு நாள் 2 நாள் நம்மளை பாதுகாத்திருப்பாங்க, நமக்கு எல்லாம் செய்வாங்க. அதை உணர்ந்திருக்கிறார். ஒரு சில பெண்கள் என்ன செய்வாங்க, எப்படி இருந்தாலும் இங்கே இருந்து எப்படி ஓட்டிடலாம் அப்படின்னு கதையை ஓட்டுவாங்க. ஆனா உணர்ந்திருக்கிறார் ராசம்மா பாட்டி. அதை உணர்ந்தத அவர் அழகாக அங்க பதிவு பண்ணியிருக்கிறார் பாருங்க. அண்ணி இருக்கிற வீட்டில் இருப்பது அவ்வளவு உசிதமாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டு ஆத்தாவுக்கு தனியாக இடம் பார்த்து நெடுங்குளத்திலேயே ஒரு கூரை வீடு கட்டி கொடுத்தார் ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இல்லையே மழை வந்துருமாங்க. மழை வரும்போது பாய் விரிச்சு போட்டு அந்த இடத்துல படுத்திருப்பாங்களாம். கரையெல்லாம் வச்சிருக்குமா அதுல. எங்க நம்ம பேர குழந்தைய அது வந்து துன்புறுத்திருமோ என்று அவருடைய மார்பில் போட்டு தட்டி படுக்க வைப்பாலாம். அதெல்லாம் அழகா பதிவு செஞ்சிருக்கிறார். அது எப்படிதான் எங்கிருந்து தான் அவர் சேகரிச்சாருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இவருக்கு நினைவு இருந்திருக்காரு, இவரை மார்பில் போட்டு படுக்க வச்சிருக்கிற நினைவு இருந்திருக்காரு. ஆனா அதிகமா இவர் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா இந்த பேரன் மேல அதிகமான ஒரு பாசத்தை உருவாக்கி இருக்கு. அவரே சொன்னார், இந்த நெடுங்கோல மண்ணுதான் என்னை அறிவாளியாக மாற்றியது, அறிவு சிந்தனையாக மாற்றியது என்றால் என்னுடைய மாமாட்கள். மாமா இருந்த வீட்டுக்கு தான் லீவ் விட்டுட்ட உடனே இவங்க பிரபாவதி, ஒரு தங்கை பிரபு மச்சா, இவங்க எல்லாம் இங்கதான் வந்துருவாங்களாம். வருகின்ற போது கூட அவர் அதில் ஒரு பதிவு பண்ணியிருந்தாரு, எந்த மாமாவுடைய வீட்டிலும் நம்ம போகாம இருந்துடக்கூடாது, அவங்களோட மனசு நோகக்கூடாது, ஒரு வேளையாவது அவங்க வீட்டில் சாப்பிடணும்னு நினைச்சிருக்கிறாங்க. இரவு நேரத்தில் அங்கே சாப்பிட உடனே அங்கே போய் பாட்டியோட இருக்கிற சூழல் அழகா பதிவு பண்ணியிருக்கிறாங்க. மாமா மாமி நம்மளை தப்பா அடிச்சிடக்கூடாது. அது என்ன எது சொல்லுகிறது என்றால், அம்மா அப்படி வளர்த்திருக்கிறார் மகனை. நீங்க அங்க போனீங்கன்னா எல்லா மாமா வீட்டுக்கையும் பார்க்கணும். இப்பெல்லாம் அப்படி சொல்லுவோமா, அவன் வந்து நம்மளுக்கு செய்ய மாட்டான், அந்த மாமா வீட்டுக்கு போகாத, அந்த மாமா வந்து நமக்கு பேசவே மாட்டான், அவன் வீட்டுக்கு நீ ஏன் போற அப்படின்னு கேட்பாங்க. ஆனா அவங்க சொல்லி இருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும். அதுதாங்க அதெல்லாம் படிக்கின்ற போது நிறைய மறைக்கப்படுகிற வரலாறு மீட்டுருவாக்கம் செய்கிற ஒரு வரலாற்று புத்தகமாக இதை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் எல்லாம் உங்களுக்கு இப்ப இதை படிக்கின்ற போது வாசிக்கின்ற போது உங்களுக்கு என்ன தோணும் என்றால், நம்மளும் இந்த படைப்பை உருவாக்க வேண்டும், நம்ம வீட்டில் நடக்கிற நிகழ்வை பதிவு செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறார். அந்த இடத்துல அவங்க அப்பாவையும் பதிவு செய்திருக்கிறார். பதிவு செய்கின்ற போது நம்மளுடைய கிராமத்தில் அதிகமா நம்ம எல்லாம் சொன்னது போல எல்லாரும் குடிப்பழக்கத்தில் உள்ளவர்கள் தான். அது போட்டாப்படி என்றாலே வந்து காரைக்கால் நம்ம பகுதி சொல்லவே வேணாம். எங்க ஊர்ல இருந்து எங்க அப்பா குடிக்க அம்பாவரத்துக்கு தான் வருவார். குடிச்சிட்டு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியும். நாங்கெல்லாம் வரப்புல ஓடி இருக்கிறோம். அதெல்லாம் நினைக்கும் போது இவர் பதிவு பண்ணும்போது நானும் எழுதுறது எனக்கு ஒரு ஆசை தூண்டினது. இப்போ கூட அப்படித்தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். இருந்தாலும் மாணவர்கள், அதாவது என்னுடைய மகன் வளர்ந்து விட்டான் என்று எண்ணி பார்க்காமல் அவர்கள் செய்கின்ற செயலை கூட அவர் புரிந்திருக்கிறார். அப்பா இப்படிதான் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் அப்படி என்று எண்ணி பல படைப்புகளை உருவாக்கியது மட்டுமில்லாமல் இங்க பேசிய சான்றோர்கள் சொன்னார்கள், எல்லோரும் வயதில் மூத்தவர்கள், அவரை தலைவனாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது இந்த இடத்தில் எது பொருத்தமாக இருக்கிறது என்றால், அது அவருடைய வயதல்ல, அவர் சிந்திக்கின்ற சிந்தனை தான். யாரும் சொன்னாலும் பரவாயில்ல, நம்ம சொல்லுவோம், அவர் சொல்லுவார், வாழ்த்த வயதில்லை என்றாலும் நெஞ்சார வாழ்த்துகிறேன், மனதார வாழ்த்துகிறேன் என்று சொல்லுவார். மனதிருந்தா போதும். இவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சிந்தனை யாருக்கு எழ வேண்டும் என்றால், இது தொடர்ச்சியாக இந்த சிந்தனை வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், இவர் சரியாக திட்டமிட்டு அந்த குடும்பத்தை கட்டி காக்கின்ற போதுதான் இந்த குடும்பத்தையே அப்படியே அந்த இயக்கத்தோடு இணைத்திருக்கிறார். குடும்பமே இந்த இயக்கத்திற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அவன் நினைச்சிருக்கலாம், நீ மட்டும்தானே போ, ஏன் என்னெல்லாம் முடிச்சு இழுக்கிற அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவங்க அம்மா, மனைவி, மகள் எல்லாருமே. ஆனா எல்லாருடையும் வந்து நிற்கிறார். நான் ஒரு புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை, மச்சாங்கிறதுக்காக பேச வரல. அவர் மச்சானே நான் மறந்துட்டேன். இந்த புத்தகத்தில் சொல்லப்படுகிற வலியும் திறமையும் ஆற்றலும் எந்த அளவிற்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்பதுதான் நான் பேசுறேன். எதையுமே நான் இட்டுக்கட்டி பேசவில்லை, எதையுமே கற்பனை கூட்டி பேசவில்லை, பதிவு செய்யப்பட்ட பதிவுகளை பற்றி நான் பேசுகிறேன். அப்படி சிறந்த ஒரு படைப்பையும் சிறந்த ஒரு பதிவையும் இங்க எடுத்து எம்புகிற நிலை இருந்திருக்கிறது என்றால், அதுதான் அந்த பாட்டி அவருக்கு ஊட்டிய பாசம் இல்ல, அறிவு ஜீவிகளை, சிந்தனைகளை சிந்திக்க வைத்திருக்கிறார். சின்ன வயதிலேயே அந்த கஷ்டங்களை அவர் பார்க்கின்ற போது நம்மளும் இப்படி படிக்க வேண்டும். அவரு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு, நான்லாம் அந்த அளவுக்கு உயர்ந்ததே என்னுடைய பாட்டி மாமா அவர்கள் தான். எல்லா மாமாவுமே உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க. என்னுடைய மாமா அவளும் சொல்லக்கூடாது, குடும்பத்தை பத்தி எல்லாம் வெளில பேசக்கூடாது, நிறைய நிகழ்வுகள் இருக்கும். உயர்கிறோம் என்றால் அவர்களை அழுத்துகின்ற நிலைதான் இப்பொழுது இருக்கிறது. இவரை படிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தியவர்கள் மாமாக்கள். எல்லா மாமாவும் சொல்லியிருக்கிறார், எல்லா மாமாக்களுமே இங்க வந்திருக்கிறாங்க. ஏன்னா இப்ப கூட நினைச்சிருக்கலாம், பெரிய புத்தகமா இது என்ன புத்தகம், எங்க அம்மாவை பத்தி எனக்கு தெரியாதா, அப்படி என்ன பெருசா எழுதிட்டார் இந்த புத்தகத்துல, அப்படி என்ன இருக்கு அப்படின்னு விடல. மாமாட்ட போய் நேர்காணல் பண்ணியிருக்கிறார், ஊர் மக்கள்கிட்ட நேர்காணல் பண்ணியிருக்கிறார். ஏன்னா எங்கேயாவது ஒரு தவறு இருந்திருக்குமோ அப்படின்னு சுட்டி காட்டலான்னு பாக்குறாரு.
ஆனால் எந்த இடத்துலையுமே அந்த பாட்டி மீது தவறே இல்லைங்க. எந்த இடத்துலையுமே எந்த பிசுறுமே இல்லை. மனைவி கூட துன்புறுத்தியதை அப்படியே பேசுகிறார். என் மாமியார் கூட அந்த அளவுக்கு என்ன துன்புறுத்தியதில்லை, உங்கள் பாட்டி என்ன சும்மா மாமியார் கூட துன்புறுத்துறார். இதை வெளிப்படையாக பேசுகிற ஒரு நிலை இருக்குல்ல. எங்கள் அக்கா தான் அது படிக்கும்போது எனக்கு கோவம் வருமா? வராது. ஏன்னா எப்படி உண்மையை பேசுகிறார் என்பதுதான் இது வெளிப்படுத்துகிறார். குடும்ப கதை யாருமே உண்மையை நம்ம சொல்ல மாட்டோம். இப்படிலாம் இருக்கிற அப்பயும் அவர் சொல்றாரு, எங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய பேசலாங்க, 4 நேரம் முடிச்சு நினைக்கிறேன் பேசும். சரி, நான் ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடறேன். அம்மா படுத்து தூங்கி எழுந்திருப்பாங்களாம். அவனை குழந்தை போல இவங்களுக்கு முன்னாடி எழுந்திரிச்சு போய் வாசலை கூட்டிட்டு அந்த டீ போட்டு மகளுக்கு போட்டு கொடுக்குற நிலை இருக்குல்ல, யாருங்க செய்வா? இவங்க எல்லாம் சொன்னாங்க, மூட்டை மூட்டையாக தன்னுடைய மகள் வீட்டுக்கு எடுத்து செல்லுகிறார். அதெல்லாம் மாமாக்கெல்லாம் பார்த்துட்டு எந்த விதலையும் அது காரணம் என்ன தெரியுங்களா? அவங்க எல்லாம் ஏன் நினைக்கல தெரியுங்களா? அவங்களுக்கு முன்னோர்கள் அப்படி வாழ்ந்தாங்க. ஐயாலாம் அப்படி வாழ்ந்திருக்கிறார். நடராஜ் ஐயாலாம் அப்படி வாழ்ந்திருக்கிறார். குடும்பத்துல ஒரு கட்டத்துல அவரே நடராஜ் ஐயா எல்லாருக்கும் செய்யணுங்கிற ஒரு முனைப்போடு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒரு கட்டத்தில் அவனுடைய மகனுக்கே அறுவை சிகிச்சை நடைபெறுகிறது. அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த அறுவை சிகிச்சை நடந்துகிட்டு இருக்கிறதுனால அவரால் இன்னும் அந்த பொருளாதார ரீதியாக வர முடியல. இருந்தாலும் அவர் அதை நினைச்சு செய்யணும்னு நினைக்கிறார். அதோட ஒரு சிறப்பான ஒரு வரி, ஐயார் குடி போதையில இங்கே கீழே விழுந்துறாரு. ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இருக்கும்போது அதை மறைக்கிறாங்க. அவருக்கு சின்ன பசங்களாம் இருக்கிறாங்க, இப்போ சொல்லாத. எப்படிப்பட்ட ஒரு சிந்தனை யோசிச்சு பாருங்க. உடனே நம்ம இப்பெல்லாம் உடனே சொல்லிடுவோம், அவர் மூளை பாய்ச்சிட்டு அப்படி இப்படின்னு, சின்ன பசங்களாம் இருக்காங்க இப்போ சொல்லாதீங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ எந்த தன்மையை உள்வாங்கி இருக்கிறார், எப்படி ஒரு பேரப்பிள்ளைக்கும் மகனுக்கும் எதை எடுத்து சொல்ல வேண்டும் என்கிற சிந்தனை எப்பொழுது இருந்திருக்கிறது என்பதையெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அப்போ ராணியாத்தா மணிமேகலாத்தாலாம் நிறைய பேசிக்கிறார். ராணியாத்தா பத்தங்குடி எனக்கு மாமா தான். அவங்க தங்கைய மாமா தானே. அவங்களுடைய விஜயமோகன் என்னுடைய நெருங்கிய நண்பர். 2 பேரும் சேர்ந்து ஒன்றா படித்தோம். ஆனால் என்னோட மைத்தினர் மச்சான் தான் கூட்டிப்போம். இப்பயும் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அவங்க அண்ணெல்லாம் வந்திருந்தாங்க, ஆனால் அவங்களுக்குலாம் எனக்கு தெரியாது. அப்படி இருக்கிற அந்த சூழலை பார்க்கும்போது அந்த வழியெல்லாம் எழுதியிருக்கிறார் அவர். இப்போலாம் போய் பார்த்தா நிறைய மாறிடுச்சு. மருங்கூர் ஞாபகத்தெல்லாம் எழுதியிருக்கிறார். ஐயா நடராஜ ஐயா மருங்கூரில் போய் அவங்களோட திருமணம் செய்த பகுதியிலே போய் அங்கே மாமியார் வீட்டோட அங்கே இருக்கின்ற போது கூட அவர் ஏறி இங்கே தங்கச்சியை பார்க்கணும் ஓடி வருவார். அவ்வளோ பாசம். அந்த பாசத்தை அவர்கள் அப்படியே கடைபிடித்திருக்கிறார்கள். மதியழகன் சித்தப்பா இருக்கட்டும், நம்ம அன்பழகன் சித்தப்பா இருக்கட்டும், ராமதாஸ் சித்தப்பா இருக்கட்டும், 3 பேருமே அப்படியே கடைபிடிச்சிருக்கிறாங்க. ஆனால் 3 பேருமே ரொம்ப கஷ்டமான சூழலில் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க செய்யணுங்கிற மனசை விடவே இல்லை. தங்கச்சி விட்டுறக்கூடாது, அக்கா. 2வதாக இவங்களுக்கு மதியழகு மாமாவுக்கு மதியழகு சித்தப்பாவுக்கு அவங்க தங்கச்சி, மற்றவர்களுக்கு அக்கா. இவர்களை விட்டுடக்கூடாது என்று நிறைய பாசத்தோடு செய்திருக்கிற நிகழ்வையும் பார்க்கிறோம். அவங்கள காலையிலே பார்க்கும்போது எனக்கு மகிழ்ச்சி. அப்படியே இந்த நிகழ்வுல ஒன்னா கூடுவது என்பது கண்ணு கூட பட்டுரும் நினைக்கிறேன். சுத்தி போடணும் அந்த நம்பிக்கை மச்சானுக்கு இல்லை. இருந்தாலும் எல்லோரையும் ஒன்றிணைக்கிற ஒரு பாலத்தை ராசம்மா பாலம் காவியம் நம்மளை இணைத்திருக்கிறது. ராசம்மா இல்லை என்றால் நாம் இல்லை என்கிற ஒரு வரலாற்றை எடுத்து எம்பிருக்கிறது. ராசம்மா இந்த கிராமத்தில் எப்படி உலாவி வந்தாள், அவள் எப்படியெல்லாம் துன்பப்பட்டாள், எந்த இடத்தையெல்லாம் கஷ்டப்பட்டாள், எல்லா துன்பங்களையும் தனக்கான துன்பங்களாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய மகளுக்காகவும் பேர பிள்ளைக்காகவும் குழந்தைக்காகவும் எந்த சிந்தனையோடு வளர்த்தாரோ அந்த சிந்தனை ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் வளர வேண்டும், வளரும் என்கிற நம்பிக்கையோடு நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் மச்சானுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிறைய தகவல்கள் இருக்கிறது. இந்த தகவல்களை நீங்கள் வாசிக்க வேண்டும். இந்த புத்தகங்களை உங்களுடைய சந்ததிகளுக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய மாணவர்களுக்கு என்று சொல்லப்படுகிற எல்லோருக்கும் இதை சொல்லி புரிய வைத்து அவர்கள் குடும்பத்தின் மீது இருக்கிற பாசத்தையும் பந்தத்தையும் வளர்க்க வேண்டும். இந்த நிலையில் ராசம்மா பாட்டி என்றென்றும் வாழ்வார், வாழ்ந்து கொண்டே இருப்பார். மேலே இருந்து நம்மளை பார்த்து கொண்டே இருப்பார். எப்பொழுதும் அவருடைய நினைப்பு எல்லாம் உங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தோடு அன்போடும் அரவணைக்கக்கூடிய சிந்தனையோடும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் விழிப்போடு இன்று இரவு உங்களிடம் பேசுவார் என்கிற நிலையோடு நிறைவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் கற்பித்தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.